வணக்கம். இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் கோடாங்கி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். தமிழக சட்டமன்ற தேர்தல் பரபரப்பா நடந்து முடிஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட வரலாறு காணாத வாக்குப்பதிவு இந்த முறை நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி பேசப்படுது. இதுல பல்வேறு விதமான காரணங்கள் சொல்லப்படுது. விஜய் அரசியலுக்கு வந்துட்டாரு, அதனாலதான் இந்த வாக்கு சதவீதம் அதிகரிச்சிருக்கு. மக்கள் மாற்றத்தை விரும்புறாங்க, திமுக வேண்டாம்னு நினைக்கிறாங்க, அதனாலதான் அதிகப்படியான வாக்கு சதவீதம் நடந்திருக்கு. அப்படிலாம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா பேசுறாங்க. முதற்கட்டமா உங்களுடைய பார்வை என்ன? ஆக்சுவலா தமிழ்நாடு தேர்தல் களம் இப்ப தேர்தல் பரபரப்பாக பிரச்சாரங்கள், எல்லா கட்சி தலைவர்களும் பரபரப்பா தமிழ்நாடு முழுக்க இந்த அனல் கக்குகிற சூழ்நிலையிலும் பிரச்சாரம் பண்ணாங்க. நிறைய ஊர்களுக்கு போனாங்க. புதிதாக இந்த தேர்தலில், அதாவது 2026 தேர்தலில் களம் கண்டிருக்கிற விஜய் அவரும் ஒரு சில இடங்களுக்கு போனார். சில இடங்களில் பரப்புரை சொன்னார். சில இடங்களில் பேசாமையே திரும்பினார். பெரிய கூட்டத்தை பல இடங்களில் காட்டினார். கூட்டப்பட்ட கூட்டம்னு நம்ம சொல்லுவோம். பல பேர் அது இல்லைங்க, அது தன்னெழுச்சியாக வருகிற கூட்டம்னு அந்த கட்சியினரை சொல்லுவாங்க. எது எப்படியோ ஒரு வழியாக எல்லா பரப்புரைகளும் முடிஞ்சு நேற்றைக்கு தேர்தல் நடந்து முடிஞ்சிருச்சு. கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் ஒரு 5.5 கோடி வாக்காளர்கள், கடந்த 2021 தேர்தலில் 6.5 கோடி வாக்காளர்கள் இருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 90 லட்சம் பேரை எஸ்ஐஆர் மூலமாக நீக்கிட்டாங்க. அதன் பிற்பாடு மறுபடியும் எங்களை நீக்கினது எப்படிங்க, நாங்கள் எல்லாம் கரெக்டாக இருக்கோம், இதெல்லாம் ஆவணங்கள் இருக்குது, நாங்கள் வீடு மாறி இருக்கோம் அப்படின்னு நிறைய பேர் திருப்பி அதை ரீசப்மிட் பண்ண பிறகு ஒரு 20 லட்சம் வாக்காளர்கள் உள்ளே வந்தாங்க. புதிய வாக்காளர்களாக ஒரு 16-18 லட்சம் பேர் உள்ளே வந்தாங்க. எப்படியோ ஒரு 60 லட்சம் பேர் நீக்கப்பட்டு விட்டார்கள். பல பேருக்கு வாக்கு இல்லை. இப்படியாக நம்ம ஊர் 5.5 கோடி வாக்காளர்கள் நேற்றைக்கு வாக்கு செலுத்துவதற்கு தயாராக இருந்தாங்க. அதில் ஒரு 4.25 கோடி வாக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட ஒரு 85% வாக்குகள் பதிவு செய்யப்பட்டதாக, 84 சம்திங் சொன்னாங்க. நம்ம ஒரு 85% வாக்குகள் பதிவு செய்யப்பட்டதாக தேர்தல் கமிஷன் அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்காங்க. தமிழக தேர்தல் வரலாறுலேயே பார்த்தீங்கன்னா 85% என்பது மிக மிக அதிகம். சதவீத அடிப்படையில் பார்த்தீங்கன்னா அது மிக மிக அதிகம். ஆனால் இது ஒரு வரலாற்று சாதனை அப்படின்னு தாவைக்காவினர் கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன காரணம்னா, விஜய் வந்ததால் பெரிய அலை அடிச்சிருச்சு. பெண்களும் இளைஞர்களும் இளம் பெண்களும் ரொம்ப திரண்டு பயங்கரமாக வாக்கு போட்டாங்க. அதன் காரணமாக தான் பெருவாரியான வாக்குகள் உள்ள வந்தது தான் இந்த சதவீத உயர்வுக்கு காரணம். கடந்த 2021 தேர்தலில் 73% தான் வாக்குகள் பதிவு செய்யப்பட்டது. இப்போ 85%, கிட்டத்தட்ட 12% உயர்ந்திருக்கிறது. இதற்கு முழுமையான காரணம் விஜய் மட்டும்தானே அவங்க தரப்பு அதை கிளைம் பண்ணுறாங்க. ஆனால் நிஜமா அப்படி உண்மையா அப்படின்னு நம்ம கொஞ்சம் யோசித்து நிதானமாக நம்ம பார்த்தோம்னு சொன்னால், 2006 தேர்தலேருந்து இந்த 2026 தேர்தல் வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 4-5 தேர்தல் நம்ம சந்திச்சிட்டோம். அந்த 4-5 தேர்தலையும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தேர்தலையுமே குறைந்தபட்சம் புதிய வாக்காளர்களாக 8-10 லட்சம் பேர் உள்ளே வந்துட்டே இருக்காங்க. அந்த வாக்கு சதவீதம் ஏறிக்கிட்டே இருக்கும். அப்படி ஏறிக்கிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த வாக்கு சதவீதம், ஆனால் எஸ்ஐஆர் என்பது அப்போ பெரிய வாரியாக நிறைய நீக்கங்கள் நடைபெறவே இல்லை. ஒரு 10 வருஷமாக எதுவுமே செய்யலை. இப்போ திடீர்னு உள்ளே தேர்தலுக்கு சில நாட்களுக்கு, சில வாரங்களுக்கு முன்பாக எஸ்ஐஆர் படிவம் நிரப்பி கொடுங்க அப்படின்னாங்க. அதை முழுமையாக ஃபாலோ பண்ணி சரியாக அந்த எஸ்ஐஆர் படிவங்களை திரும்பி கொண்டு போய் சேர்த்ததில் பிரதானமான கட்சியாக ஆளுங்கட்சி செயல்பட்டது. திமுக அவங்க அதுக்காகவே பூத் லெவல் ஏஜென்ட்டை BLAக்களை நியமித்து பின்னாடியே அலைய விட்டு அந்த ஃபார்மை கரெக்டாக வாங்கி கரெக்டாக அந்த ஓட்டர்ஸ் கிட்ட கொண்டு போய் கொடுத்து அவங்ககிட்ட ஃபில்அப் பண்ணி திருப்பி வாங்கி அதை மறுபடியும் சப்மிட் பண்ணி மறுபடியும் ஆன்லைனில் ஏற்றுனாங்களான்னு செக் பண்ணி இந்த வேலைகள்லாம் மிக தரவாக நகரங்களில் திமுக எந்த அளவுக்கு பரபரப்பாக வேலை செஞ்சதோ அதே அளவு கிராமங்கள்லையும் பண்ணாங்க. அவர்கள் ஈக்குவலாக அதிமுகவும் அந்த வேலையை செஞ்சுது. சில இடங்களில் நாம் தமிழர் கூட அந்த வேலையை செய்தார்கள். ஆனால் அந்த எஸ்ஐஆர் படிவம் வரும்போது தாவேகாவை சேர்ந்த விஜய் கட்சியை சேர்ந்தவர்கள் பெரும்பாலும் எதிர்ப்பு தெரிவித்தாங்க, கிண்டல் அடித்தாங்க. பல நேரங்களில் எங்கள் அண்ணன் விஜய் அண்ணன் சொன்னால் போதும், வேறு ஒன்றுமே தேவையில்லைன்ற மாதிரி நிறைய பேசினாங்க. ஆனால் அது எல்லாம் இந்த தேர்தலில் அவர்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆச்சு, பேக் ஃபயர் ஆச்சு. யாரெல்லாம் எஸ்ஐஆர் படிவம் கொடுக்கலையோ, ஓட்டர் ஐடி இருந்தால் கூட எஸ்ஐஆர் படிவம் ஃபில்அப் பண்ணி கொடுக்காதவர்களை அந்த பட்டியலிருந்து நீக்கியிருக்காங்க. பல இடங்கள் அதை நம்ம பார்க்க முடிஞ்சுது. இன்னும் பல இடங்களில் பூத்தில் உட்கார்வதற்கு தாவேக்கானருக்கு ஆட்கள் இல்லாமல் இருந்தாங்க. பல இடங்களில் நீங்கள் வெளியில், அதாவது 100 அடிக்கு முன்னாடி, வாக்குச்சாவடிக்கு 100 அடிக்கு முன்னாடியே கட்சியினர் உட்கார்ந்துருப்பாங்க பூத் ஸ்லிப் கொடுக்கறதுக்காக. அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மற்ற கட்சிகள் ஆட்கள் இருந்தாங்க. தாவேக்கால குழந்தைகள் உட்கார்ந்துருந்தாங்க. சிறார்கள், அதாவது பிஞ்சுகள் நெஞ்சில் நஞ்சை விதைத்திருக்கிறார் விஜய் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதை அந்த மாதிரி குழந்தைங்க ஆர்வத்தில் விஜய் அண்ணா கட்சி, விஜய் அண்ணா கட்சி, கட்சினா என்னன்னு தெரியாது, அரசியல்னா என்னன்னு தெரியாது, ஓட்டு போகிறதுனா என்னன்னு தெரியாது. ஆனால் அந்த குழந்தைகள் அங்கே உட்கார வச்சு ஒரு மாதிரி வேறு விதமான ஒரு விஷயங்கள் பண்ணாங்க. தேர்தல் கமிஷன் இதெல்லாம் வேடிக்கை தான் பார்த்துச்சு.
குழந்தைகள் நல ஆணையமும் வேடிக்கை தான் பார்த்துச்சு. பல இடங்கள்ல கட்டாயப்படுத்தி விஜயநாயக் ஓட்டே போட்டு ஆகணும், போடலன்னா சோத்துல விஷம் வச்சிருவேன்னு பேசுற அளவுக்கு பெரிய லெவல்ல நிறைய பிரச்சனைகள் நடந்துச்சு. இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்து முடிஞ்சு ஒரு வழியா தேர்தலே முடிஞ்சிருச்சு. இப்போ வாக்கு சதவீதம் உயர்ந்திருக்குது. இந்த வாக்கு சதவீதம் உயர்ந்ததுக்கு பிரதான காரணம் அவங்க தான். அவங்க கிளைம் பண்ற நேரத்தில் நம்ம நிறைய தேர்தலை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறதுனால இது வந்து பெரிய உயர்வாக நம்ம பார்க்கவே இல்லை. சென்னையில் கடந்த 2021 நடந்த தேர்தலை விட, அப்போது போடப்பட்ட வாக்குகளை விட இந்த முறை போடப்பட்ட வாக்குகள் மிக மிக குறைவு. சில இடங்கள்ல ரொம்ப குறைவா வந்திருக்கு. என்னங்க வாக்கு சதவீதம் உயர்ந்திருக்குது, ஆனால் வாக்கு போட்ட பதிவு வந்து குறைஞ்சிருக்குன்றீங்களே, என்ன சொல்ல வரீங்க புரியல அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா உண்மைதாங்க. சதவீத அடிப்படையில் அது அதிகமாக காட்டப்படுது. அதற்கு காரணம் என்னன்னா 6.5 கோடி வாக்காளர்கள் இந்த இடத்துல இன்னைக்கு 5.5 கோடி வாக்காளர்கள் தான் இருக்கிறாங்க. 5 கோடி 70 லட்சம் வாக்காளர்கள் சம்திங் தான் இருக்காங்க. அவர்களில் ஒரு 4 கோடி ஒரு 30-40 லட்சம் வாக்காளர்கள் தான் ஓட்டு போட்டிருக்காங்க. நீங்க 6.5 கோடி இருக்கும்போது 73% போட்டாங்க. அது அப்படியே ஒரு கோடி குறைந்த பிறகும் அதே 73% வாக்காளர்களே போட்டாலும் அது எண்ணிக்கையில உயரத்தான் செய்யும் சதவீத அடிப்படையில். அந்த அடிப்படையில் தான் 85%. அப்ப விஜயால் எந்த தாக்கமும் ஏற்படவே இல்லையானா நான் அப்படி சொல்லவே இல்லை. விஜய் இளைஞர்கள் மத்திய ஜென்சி கூட்டத்தில் ஒரு பகுதியை நிச்சயமாக மடை மாற்றி இருக்கிறார். அவங்க மனசுக்குள்ள மைண்ட்ல ஃபுல்லாவே சோசியல் மீடியால விஜய் முதல்வராகவே மாறிட்டார். முதல்வராக பதவி ஏற்றுக்கிட்டாரு, அமைச்சர்கள் ஆயிட்டாங்க, எம்எல்ஏ ஆயிட்டாங்கன்ற அவங்க அந்த மெதப்பிலே சுத்தி திரிகிறாங்க. அந்த கவனத்தோடு தான் அவங்க ஓட்டர் ஐடி இருக்கா இல்லையான்னு பார்க்கல, எஸ்ஐஆர்ல பேர் இருக்கா இல்லையான்னு பார்க்கல, நம்ம லிஸ்ட்ல பேர் இருக்கா இல்லையான்னு பார்க்கல. பல பேர் பல நேரங்களில் போய் நேற்றைக்கு கேலி கூத்து விஷயங்கள்லாம் இன்னைக்கு வெளிச்சத்துக்கு வந்துகிட்டே இருக்கு. எக்ஸ் தளம் இன்ஸ்டாலெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா பல பேர் கதறாங்க, எங்களுக்கு ஓட்டு இல்லைங்க, திட்டமிட்டு இது வந்து எங்க ஓட்டை பறிச்சிட்டாங்க, தேர்தல் கமிஷன் புடுங்கிருச்சு, அதற்கு காரணம் திமுக அரசாங்கம்னு பல பேர் பல விஷயங்களை சொல்லிட்டு இருக்காங்க. உண்மையே அது இல்லை. நீங்க செய்யாமல் விட்ட தவறு உங்களுக்கு திரும்பி இருக்கு. சில பேர்லாம் வெளிநாட்டிலேருந்து வந்து ஓட்டு இல்லைன்றாங்க. ஏங்க பல நாட்களாக கத்தி கதறிட்டு இருக்காங்க, எஸ்ஐஆர் ஃபார்மை ஃபில் பண்ணி கொடுங்கன்னு சொன்னாங்க, செய்யவே இல்லை. இன்றைக்கு போய் நீங்க லிஸ்ட்ல பார்க்கும்போது உங்க பேர் இல்லை. அப்ப எவ்வளவு பெரிய மடத்தனமான வேலையை நீங்க பார்த்திருக்கீங்க தெரியுதா? அதை அவர்களுக்கு புரிய வைப்பது யாருன்னு தெரியல. சரி, அப்படியே விஜய் வந்து ஒரு ஃபேக்டரா மாறி இருக்காரானா நிச்சயமாக அவர் சார்ந்த அந்த ரசிகர்கள் கூட்டம் வாக்குகளை செலுத்தி இருப்பார்கள். எனக்கு தெரிஞ்சு நான் எல்லா ஊடகத்திலும் சொல்ற விஷயம்தான், குறைந்தபட்சம் அவர்கள் ஒரு 5000 10,000 வாக்குக்குள்ளாக பல இடங்கள்ல பிரிப்பாங்க. வாக்கை பிரிப்பார்கள். ஸ்பாய்லர் ஓட்டாக இருப்பார். கடந்த முறை எப்படி வந்து ஒரு கமலஹாசன் ஸ்பாய்லர் ஓட்டா நிறைய இடத்துல பிரிச்சாரோ, அதற்கு முந்தைய இடங்கள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் சீமான் பிரிச்சுக்கிட்டு இருக்காரோ, இதையெல்லாம் இந்த முறை விஜயும் சேர்ந்திருக்கிறார். அந்த வரிசையில விஜய் சேர்ந்துட்டார். கமலஹாசன் கூட்டணியில சேர்ந்துட்டார். இப்ப நீங்க வந்து சீமான் தனியாவே நிற்கிறார், எப்பவும் போலே அவர் தனியாக பிரிக்கிறார். இப்ப இந்த ஸ்பாய்லர் ஓட்டுகளால் ஏதாவது பலன் கிடைக்குமா அப்படின்னா நிச்சயமாக விஜய்க்கு பெரிய பலன் கிடைக்காது. நீங்க திருச்சி கிழக்குல அவருக்கு கிடைக்கிற வாக்குகள் என்ன அப்படின்றது இப்ப அவங்களுக்கே தெரிஞ்சிருச்சு. பெரம்பூர்லாம் அதான் நிலைமை. 2 தொகுதியில நின்னும் 2 தொகுதியிலும் அவர் மிக மிக மோசமான தோல்வியை அடைவார் என்று தான் பேசப்படுகிறது. எல்லாத்துக்கும் காரணம் இவர்கள் கற்பனை உலகத்திலே வாழறது தான். ப்ராப்பரா செய்ய வேண்டிய நிறைய விஷயங்களை செய்யாம விட்டதுனால பல வாக்குகள் அவர்களுக்கு கிடைக்கல. பல 1000 வாக்குகள் விஜய்க்கு போக வேண்டிய வாக்குகள் கிடைக்கல. அதற்கு அரசாங்கம் காரணம் அல்ல, தேர்தல் கமிஷன் காரணம் அல்ல. அவங்க ஒரு நடவடிக்கை எடுக்கிறாங்க, நீங்க முறையாக அதை ஃபாலோ பண்ணாம விட்டது உங்களுடைய தப்பு. அது வந்து தாவேகா கட்சியினுடைய தப்பு, அந்த நிர்வாகிகள் தப்பு. ஏன்னா இவங்களுக்கு அனுபவம் இல்லை, அதுதான் காரணம். ஆனா இதை சொன்னா அவங்க புரிஞ்சுக்க மாட்டாங்க. எனிவே அவர்களுக்கு புரிய வைக்க வேண்டிய நாள், புரிந்து கொள்ளுகிற நாள் இந்த மே மாதம் 4ஆம் தேதி 10 மணிக்கெல்லாம் ரிசல்ட் தெரிஞ்சிடும். என்ன நடக்க போது, எதை நோக்கி இந்த தேர்தல் நகர்கிறது. ஆனால் ஒரு விஷயம் நல்லா நோட் பண்ணிக்கங்க, தபால் வாக்குகளில் பெரும்பாலும் ஒரு ஷாக் இருக்கு. அந்த ஷாக்கை பார்த்த உடனே விஜய் கட்சி கொண்டாட்டம் அடைவார்கள். ஆகா, நம்ம தாண்டா வந்துட்டோம், ஆட்சி அதிகாரத்தில் உட்கார போற நினைப்பாங்க. ஆனால் நீங்க தபால் வாக்குகள் தான் முதல்ல எண்ணப்படும். அதுக்கு பிற்பாடு தான் நீங்க போட்ட வாக்குகள் எண்ணுவாங்க. தபால் வாக்குகளை பார்த்து நீங்க ஏமாந்தீங்கன்னா அடுத்தடுத்து நடக்கிற ரவுண்டு சுற்றுகளில் உங்களுடைய வாக்கு சதவீதம் என்னவா ஆகும்ன்றதை நீங்க புரிஞ்சுக்கலாம். நம்ம வெயிட் பண்ணுவோம். கிட்டத்தட்ட எனக்கு தெரிந்து இந்த முறை வாக்கு சதவீதம் உயர்ந்ததாக சொல்லப்படுவது மாயை. பெரிய அளவுக்கு வாக்கு சதவீதம் உயரவே இல்லை. ஏற்கனவே இருந்த வாக்கு சதவீதம் அப்படியே தான் இருக்கு. புதிய ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் உள்ள வந்திருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 15 லட்சத்திலிருந்து 20 லட்சம் வாக்காளர்கள் உள்ள வந்திருக்காங்க.
அந்த ஓட்டர்ஸ் எல்லாமே விஜய்க்கு தான் போட்டுச்சுன்னு சொல்வது நம்புவதற்கு தயாரா இல்லை. அதில் ஒரு குறிப்பிட்ட வாக்குகளை அவர் வாங்கியிருக்கலாம், அவ்வளோதான். இது வந்து நிச்சயமாக விஜய் ஒரு ஸ்பாயிலராக இருப்பார். மற்ற கட்சிகள் என்ன நடக்கும் அப்படின்றத பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். இன்றைக்கு வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து ஏற்கனவே இருந்த எல்லா மாவட்ட நிர்வாகிகள், அமைச்சர்கள், அப்புறம் மாவட்ட பொறுப்பாளர்கள், வேட்பாளர்கள் எல்லாரையுமே சென்னை சுற்றி இருக்கிற மாவட்டங்கள்லாம் கூப்பிட்டு ஒரு பெரிய ஆலோசனை கூட்டம் நடத்தியிருக்கிறார். ஏன்னா எப்படி நம்ம தேர்தல் நாள் நடந்துக்கணும், என்ன பண்ணணும், எப்படிலாம் இருக்குது, உங்கள் பகுதியில் எவ்வளோ வாக்குகள் வந்து நமக்கு வரும்னு நீங்கள் கணிச்சிருக்கீங்க, நம்முடைய வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்குன்னு பல்வேறு விஷயங்களை அவர் பேசியதாக சொல்லப்படுது. ஆனால் விஜய் தரப்புலேருந்து எந்த விதங்களும் தெரியல. நாம் விசாரித்த வகையில் விஜய் வெளிநாடு செல்வதற்கு திட்டம் வைத்திருக்கிறாருன்னு சொல்கிறாங்க. வெளிநாடு ஏன் போகிறாருன்னா, அவர் வந்து பிரச்சாரத்தில் சுற்றுப்பயணம் செய்து அவருடைய உடம்பெல்லாம் கருத்து போச்சான், ஸ்கின் டோன் மாறிடுச்சான், ரொம்ப டயர்ட் ஆகிட்டாராம். அதனால் அவர் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக வெளிநாடு போகலான்னு அப்படின்னு திட்டம் வைத்திருக்கிறார். இதற்கு இடையிலேயே அவர் வெளிநாடு போக திட்டம் வைத்திருக்கிறார். துணை முதல்வர் நம்ம முதல்வர் ஸ்டாலினுடைய மகன் உதயநிதி ஸ்டாலின் துபாய்க்கு கிளம்பி போயிட்டார். ஏன்னா அவரும் தேர்தல் பரப்புரையில் பல மாவட்டங்கள் தமிழ்நாடு முழுக்க சுற்றினதுனால ரெஸ்ட் எடுப்பதற்காக அவர் துபாய் கிளம்பி போயிட்டார். மீண்டும் அவர் வந்து இந்த தேர்தலுக்கு ரிசல்ட்டுக்கு முன்பாக தான் திரும்பி வருவார்னு சொல்கிறாங்க. இப்போ எல்லாரும் பரபரப்பாக தேர்தல் அந்த வாக்கு எண்ணிக்கை நாளை தான் நோக்கி தான் நம்ம போயிட்டுருக்கோம். நம்ம அதை தான் நம்பி தான் காத்துக்கிட்டு இருக்கிறோம். 4ஆம் தேதி காலை 10, 10:30, 11 மணிக்குள்ளாக முடிவுகள் பெரும்பாலும் தெரிய வந்துவிடும். இதுவரைக்கும் வாக்கு நிலவரத்தில் பெரிய ஒரு மாற்றங்கள் நடக்காததுனால, இவங்கெல்லாம் பில்டப் பண்ணுற விஷயங்கள் மாதிரி இல்லாததுனால, அடிப்படையில் கடந்த இந்த ஆட்சியின் மீது பெரிய சர்ச்சையோ பெரிய பிரச்சனையோ இல்லாததுனால, ஆட்சி மாற்றம் என்கிற மாற்றம் தேவையா என்கிற அந்த கேள்விக்கு மாற்றம் என்பது தேவையில்லை என்பது போல தான் தோன்றுகிறது. பட் வாக்காளருடைய எண்ணம் என்னவா இருந்திருக்கிறது, வாக்கு பெட்டியில் என்ன இருக்குது, அதை எல்லாமே 4ஆம் தேதி தான் தெரிய வரும். அது வரைக்கும் நம்ம பொறுமையாக இருப்போம். உங்களை மாதிரி நானும் வெயிட் பண்ணுறேன். வந்து வேறொரு விஷயத்தை வேறொரு சந்தர்ப்பத்தோடு பேசுகிறேன். நன்றி, வணக்கம்.